ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தேய்பிறை பஞ்சமி திதி வழிபாடு. புரட்டாசி மாத தேய்பிறை பஞ்சமி திதி 22/9/2024 நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்போது மகாலயபட்சம் நடந்துகிட்ருக்கு. 18/9/2024 2/10/2024 வரைக்கும் மகாலயபட்ச நாட்கள். இந்த மகாலயபட்சத்தோடு சேர்ந்து நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதியும் வருது. தேய்பிறை பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமையில் வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லை, கூடவே மகாலயபட்சம் வரதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயந்தான். 21/9/2024 சனிக்கிழமை இன்று இரவு 11:43 மணிக்கு பஞ்சமி திதி தொடங்குது. 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி வரை பஞ்சமி திதி இருக்குது. நாளைய தினம் ஒவ்வொருவரும் மனதார வராகியம்மனை நினைத்து வழிபாடு செய்தாலே போதும், நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே வராகியம்மன் நிறைவேற்றுவாங்க. நாளைய தினம் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் என்ன பரிகாரம் செய்யலாங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம வீட்டில் வராகியம்மனோட சிலை அல்லது திருவுருவ படம் இருந்தால் அதற்கு அலங்காரம் செய்து வழிபாட்டை நம்ம செய்யலாம். எங்கள் வீட்டில் வராகியம்மனோட சிலையும் இல்லை, திருவுருவ படமும் இல்லை அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க. ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அதை நீங்கள் வராகியம்மனாக நினச்சிக்கோங்க. அந்த தீபச்சுடரில் வராகியம்மன் உங்களுக்கு நிச்சயமாக அருள் கொடுப்பாங்க, காட்சிக்கு தருவாங்க. பூஜாரியில் ஒரு முடிச்சை நம்ம தயார் செய்ய போகிறோம். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஜாக்கெட் பீட்டாக இருந்தாலும் நல்ல ஒரு சுத்தமான துணியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ண துணி இருந்ததுன்னா கூட அதை நல்ல சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பன்னீரில் தோய்த்து அதை நீங்கள் காய வச்சு அந்த துணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக வாங்கினாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்ல ஒரு அழுக்கு இல்லாமல் நல்ல துணியாக எடுத்துக்கோங்க. அந்த துணியில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், இந்த 3 பொருளையும் வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க. முன்னோர்களையும் அம்பாளையும் மனசார வேண்டிக்கோங்க. இந்த முடிச்ச பூஜை அறையில் அப்படியே வைங்க. அம்பாளோட படம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி வைங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, அம்மனா நினைத்து அந்த விளக்கு பக்கத்தில் கூட இந்த முடிச்சை நீங்கள் வச்சுட்டு வராகியம்மனை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை சொல்லணும். உங்கள் மனசார உங்கள் மனம் வேறு எங்கேயும் எந்த சிந்தனையும் இல்லாமல் அம்மனை முழு மனதோடு நினச்சி என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு இந்த வழிபாட்டை செய்யுங்க. இந்த மந்திரத்தை பார்த்தெல்லாம் ஓம் வாம் வாராகி நம, ஓம் வ்ரூம் சாம் வாராகி கன்யகாயை நம. இந்த ஒரு மந்திரம் டிஸ்பிளேயில் தெரியும், பார்த்துக்கோங்க. இதை கரெக்டாக நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரம் தான் நீங்கள் சொல்லணுங்க. 11 முறை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் பிரார்த்தனை செஞ்சுட்டு தீப தூபம் காட்டுங்க. அம்மனுக்கு அவங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு நெய்வேத்தியம் நீங்கள் பண்ணிவிடுங்க. நாளைய தினம் பஞ்சமி நாயகியை எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். டைமிங் பார்த்துடலாம். பஞ்சமி வழிபாடு அப்படின்னாலே மாலை நேர வழிபாடு தான். இது நிச்சயமாக வராகியம்மனை வணங்குற அனைவருக்குமே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இந்த வழிபாட்டை செய்து முடிச்சுட்டு கையோடு இந்த சிவப்பு துணியில் இருக்குது பார்த்தீங்களா, முடிஞ்சு வச்சுருக்கோம்ல கல்லுப்பு, அதை ஒரு சுத்தமான பாத்திரத்தில் ஒரு நல்ல தண்ணீரை ஊற்றி கல்லுப்பு உங்கள் கையாலேயே கரைச்சிடணும். என்னுடைய கடன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த கல்லுப்பு போல் கரைஞ்சிடணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணீரை கொண்டு போய் செடியில் விட்டுடலாம், ஊற்றிடலாம், இல்லைனாலும் சிங்கிளையும் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் அந்த உப்புக்குள்ளே இருந்துச்சு இல்லையா ஏலக்காய் கிராம்பு, அதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற பெட்டியில் நீங்கள் வச்சிடலாம். அடுத்த பஞ்சமி திதி வரும் பொழுது பழைய ஏலக்காய் கிராம்பை வெளியில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது போல் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித கடன் பிரச்சனைகளும் தீரும், பண வரவு அதிகரிக்கும். நம்முடைய முயற்சிகளோடு சேர்த்து இது போன்ற பரிகாரங்களை அம்மனை நினைத்து வராகியம்மனை நினைத்து செய்யும் பொழுது கட்டாயம் அடுத்த பஞ்சமிக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வழியை அம்பாள் காட்டி கொடுப்பாங்க. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரிங்க, உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு விநாயகரையும் நினைத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் அம்பாள் மீது
மீது, வராகி அம்மா மீது முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த ஒரு தகவல் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.